வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். விமான டிக்கெட் மோசடியில் ஈடுபட்டதற்காக வெளிநாட்டவர் ஊழியருக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிப்பு. ஒரு மதிப்புமிக்க விமான நிறுவனத்தில் டிக்கெட் அதிகாரியாக பணியாற்றிய வெளிநாட்டவருக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கூடுதலாக நீதிமன்றம் 56,000 தீனார் அபராதம் விதித்து அவரை பதவி நீக்கம் செய்திருக்கின்றது. 5 வருட காலத்தில் டிக்கெட் திகதி மாற்ற கட்டணத்தில் 18,000 தீனார்களை மோசடி செய்ததற்காக அவர் மீதான தண்டனையை அடுத்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பிரதிவாதி மீது பயண டிக்கெட் தேதிகளை சட்டவிரோதமாக மாற்றியமைத்ததாகவும் கட்டணங்களை நிறுவனத்தின் நிதி அமைப்பில் சேர்க்காமல் பணத்தை செலவழித்ததாகவும் பொது வழக்குரைஞர் அவர் மீது மோசடி குற்றச்சாட்டை பதிந்திருக்கின்றனர். பிரதிவாதி அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்த போதிலும் விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களை நீதிமன்றம் நம்பியிருந்தது. இதன் விளைவாக அவருக்கு சிறை தண்டனை, அபராதம் மற்றும் வேலையில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குவைத்தில் கபாட் மீது கடும் நடவடிக்கை, 21 பேர் கைது, துப்பாக்கிகள் பறிமுதல், சட்டவிரோத கட்டமைப்புகள் இடிப்பு. நாடு முழுவதும் உள்துறை அமைச்சகம் தனது தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்திருக்கின்றது. குவைத் நகராட்சியுடன் இணைந்து நடத்தப்பட்ட சமீபத்திய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறியதாக நிரூபிக்கப்பட்ட 21 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 6 துப்பாக்கிகள் மற்றும் 100 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் கபாத்தில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோத கட்டமைப்புகள் இடிக்கப்பட்டுள்ளன. இந்த முயற்சிகள் சட்ட ஆணைகளை நிலைநிறுத்துவதற்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்கும் பொது ஒழுங்கை பேணுவதற்கும் மூலோபாய முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்று அமைச்சகம் விளக்கியிருக்கின்றது. ஜஹ்ரா கவர்னரேட் பாதுகாப்பு இயக்குநரகத்தின் கீழுள்ள பொது பாதுகாப்புத்துறை நகராட்சியுடன் ஒருங்கிணைந்து ஜஹ்ரா கவர்னரேட் பாதுகாப்பு இயக்குநரகத்தின் இயக்குனர் ஜெனரல் பிரிகேடியர் ஜெனரல் ஜியாத் அல் காதிபின் உத்தரவின் பேரில் அங்கீகரிக்கப்படாத மற்றும் இணங்காத சேமிப்பு வசதிகளை குறிவைத்து கபாத்தில் ஒரு பெரிய அளவிலான பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த பிரச்சாரத்தின் விளைவாக குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறிய 21 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நபர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட நீதித்துறை அமைப்புகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது 6 துப்பாக்கிகள், 100 சுற்று வெடிமருந்துகள் மற்றும் மதுபானங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையில் நகராட்சி குழுக்கள் பல சட்டவிரோத விற்பனையாளர் கடைகள் மற்றும் அரசு சொத்துக்கள் மீதான ஆக்கிரமிப்புகளை இடித்துவிட்டன. அனைத்து வகையான மீறல்களையும் எதிர்த்து போராடுவதற்கும் தேசிய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் இதுபோன்ற கூட்டு பாதுகாப்பு முயற்சிகளை தொடர உள்துறை அமைச்சகம் தனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. குவைத்தில் புதிய சட்டங்களால் போக்குவரத்து மீறல்கள் 95% குறைவு. புதிய போக்குவரத்து சட்டம் அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து போக்குவரத்து மீறல்கள் 95% வரை வியக்கத்தக்க வகையில் குறைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. உள்துறை அமைச்சகத்தின் வாராந்திர அறிக்கைகளின் அடிப்படையில் உள்ளூர் செய்தித்தாள் தொகுத்த புள்ளி விவரங்கள் புதிய சட்டம் அமுல்படுத்தப்படுவதற்கு முந்தைய வாரத்தில் 51,750 போக்குவரத்து மீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தினசரி சராசரியாக 7,394 மீறல்கள் பதிவாகியுள்ளதாகவும் காட்டுகின்றது. இதற்கு நேர்மாறாக ஏப்ரல் 26 முதல் மே 2 வரையிலான காலகட்டத்தை உள்ளடக்கிய மிக சமீபத்திய தரவுகளின்படி 2,774 மீறல்களை மட்டுமே காட்டியிருக்கின்றது. தினசரி சராசரியாக 396 மீறல்கள் இடம்பெற்றுள்ளன. இது 95% வரை குறைப்பை பிரதிபலிக்கின்றது. ஒப்பிடுகையில் ஏப்ரல் முதல் வாரத்தில் விதிமீறல்களின் எண்ணிக்கை 54,894ஆகவும், 2வது வாரத்தில் 56,708ஆகவும், 3வது வாரத்தில் 51,759ஆகவும் இருந்தது. ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று பொது போக்குவரத்து துறை சட்டம் அமுல்படுத்தப்பட்ட ஆரம்ப நாட்களில் தானியங்கி கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்ட விதிமீறல்களில் 71% வீழ்ச்சியை குறிக்கும் புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. இந்த விதிமீறல்களில் முதன்மையாக சீட் பெல்ட் அணியாதது மற்றும் வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன்களை பயன்படுத்துவது போன்ற பிரச்சினைகள் காணப்படுகின்றது. போக்குவரத்து குற்றங்களை தடுப்பதில் சட்டத்தின் செயல்திறன் அதிகரிப்பதே மீறல்களின் கூர்மையான சரிவுக்கு காரணம் என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
இது உள்துறை அமைச்சகத்தின் உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கான முயற்சிகளுடன் ஒத்துப்போகின்றது. இந்த சட்டம் போக்குவரத்து தொடர்பான இறப்புகள் மற்றும் காயங்களை கணிசமாக குறைக்க வழிவகுக்கும் என்று வட்டாரம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இருப்பினும் புதிய சட்டம் அமுலாக்கப்பட்ட முதல் வாரத்தில் 1344 விபத்துக்கள் பதிவாகியுள்ள நிலையில் போக்குவரத்து விபத்துக்கள் அதிகமாகவே உள்ளன என்றும் வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. இவற்றில் 174 விபத்துக்கள் காயங்கள் அல்லது இறப்புகளை விளைவித்துள்ளன. அதே நேரத்தில் 1170 முற்றிலும் பொருள் சேத சம்பவங்களாகும். ஏப்ரல் 26 முதல் மே 2 வரையிலான பொது போக்குவரத்து துறையின் புள்ளி விவரங்களின்படி தலைநகர் போக்குவரத்து துறை அதிகபட்சமாக 1382 விதிமீறல்களை பதிவு செய்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஜஹ்ரா போக்குவரத்து துறை 447 விதிமீறல்களை பதிவு செய்துள்ளது. பர்வானியா போக்குவரத்து துறை 365 விதிமீறல்களை பதிவு செய்துள்ளது. அதே நேரத்தில் அகமதி போக்குவரத்து துறை 195 விதிமீறல்களை பதிவு செய்துள்ளது. ஹவலி போக்குவரத்து துறை 163 விதிமீறல்களையும், எக்ஸ்பிரஸ்வே துறை 97 விதிமீறல்களையும், பாதுகாப்பு கட்டுப்பாட்டு துறை 94 விதிமீறல்களையும், மிஷன் துறை 20 விதிமீறல்கள் மற்றும் முபாரக் அல் கபீர் போக்குவரத்து துறை 11 விதிமீறல்கள் உள்ளிட்ட பிற துறைகளும் மொத்தத்தில் பங்களித்திருக்கின்றன. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.52 குவைத் தீனார்களாகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.84 குவைத் தீனார்களாகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.48 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.41 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 275.82 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 976.66 இலங்கை ரூபாய்களாகும். குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 396.24 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.